ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான சூழல் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவே கணித்திருக்கக்கூடிய உண்மையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை நம்பாதவர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை நம்பக்கூடிய நேயர்கள் குறைந்த அளவு தான் இருந்தாங்க. ஆனா இன்றைய அளவு பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை மட்டுமே நம்பக்கூடிய நபர்கள் நிறையவே இருக்காங்க. எதை செய்தாலும் ஜோதிடத்தில் பார்த்து ஜோதிடத்தில் கணித்து தான் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் செய்யறாங்க. எந்த ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் செய்யறாங்க. ஒரு சிறிய பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைத்தால் கூட ஜோதிட ரீதியாக பார்த்து விட்டு வாங்கலாமா வேண்டாமா என்று நினைத்துதான் சில பொருட்களை கூட இன்றைய அளவு வாங்குறாங்க. சோ அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய கணிப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான கணிப்புகளாக பார்க்கப்படுகிறது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களாக இந்த ஜோதிட கணிப்புகள் கண்டிப்பா இருக்குங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன நடக்க போகிறது என்பதை பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் சரி, நிதி பற்றாக்குறையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஆரோக்கியத்துல ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா இல்லையா என்றாலும் சரி, வேலை ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வருகிறதா என்பதை பற்றி அனைவரும் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக நீங்க படிப்படியாக தெரிந்து கொண்டு நீங்க எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனைகளை நீங்க நிச்சயமா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்க போகிறதா இல்ல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கண்டிப்பா துலாம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவுவதில் நன்மை படைத்த ஒரு நபர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. அதாவது குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மற்றவர்களை கேட்காமலே தானாக வந்து உதவக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய வாழ்க்கை முதலில் அவங்க யோசித்து செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர்களுக்கு தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தாலும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தாலும் என்னென்ன நடக்க போகிறது, கிரகங்கள் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நீங்க விரைவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு பல வழிகளில் சாதகமாக இருக்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் 10வது வீட்டிலும், கேது 12வது வீட்டிலும், சுக்கிரன் 12வது வீட்டிலும், ராகு 5வது வீட்டிலும், சனி 6வது வீட்டிலும், செவ்வாய் மற்றும் புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 9ஆம் வீட்டிலும் இருக்கின்றனர். சோ இந்த கிரகங்களுடைய சாதகமான மாற்றத்தால் உங்களுக்கு சாதகமான பலனும் நிச்சயமா கிடைக்க போகிறது. புதன் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி உங்களுடைய ராசியில 10ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை விட்டு வெளியேறி 11வது வீட்டிற்குள் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதனும் 22ஆம் தேதி 11வது வீட்டிற்குள் நுழையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறார். குரு 12ஆம் தேதி முதல் அதனுடைய உதய நிலையில் நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது துலாம் ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்ப கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை ரீதியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. வேலை செய்பவர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமையலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கூட தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. தொழில் அதிபராக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீண்ட பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய தொழிலில் பெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே கண்டிப்பா ஏற்படுத்திக்கலாம்.
மாணவர்களுக்கு உங்களுடைய கூர்மையான புத்திசாலித்தனத்தால் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ துலாம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கிறது. ஸோ மாணவர்கள் இந்த நேரத்தில் பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல சிரமங்கள் உங்களுடைய பாதையை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையில சில முட்டுக்கட்டைகள் விழுந்தாலும் அதுல இருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு யோகமும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. காதல் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சில கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. என்னடா இது கசப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துலாம் ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் எது நடந்தாலும் அனுசரித்து போறதுல எந்தவித தப்பும் கிடையாது. இதனால காதல் விஷயத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க நிச்சயமா தவிர்க்க முடியுங்க. திருமண வாழ்க்கை வாழக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாகவே இருக்கிறது. உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. ஸோ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி உங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க செலவிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியம் ரீதியா பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல சுப காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்களாகவே மன அமைதி, மன நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா ஆகஸ்ட் மாதம் பிறந்த உடனே உங்களுடைய வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பா மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க. நிதி ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு வருமானத்தை பெற்று தரும். ஆனாலும் ஒரு புறம் செலவுகள் அதிகமாக ஏற்படலாம். என்னடா இது, ஒரு புறம் வருமானம் வந்து இன்னொரு புறம் செலவாகுது என்று கவலைப்படாதீங்க. வருமானம் இன்று இல்லைனாலும் கண்டிப்பா உங்க கைக்கு கூடிய சீக்கிரம் நீங்க நினைத்து பார்த்ததை விட இரட்டிப்பு மடங்காக அதிகமாக உங்களுக்கு தேடி வரும். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் சுப செலவுகளாக அமையலாம். அதனால பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா செலவு செய்து வாருங்க. பல ஆதாரங்கள் மூலம் செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் நீங்க பெறுவீங்க. செல்வத்தை ஈட்ட உங்களுடைய சேமிப்பில் சிலவற்றையும் முதலீடு கூட நீங்க செய்யலாம். பங்குச்சந்தையில் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது இப்போ உங்களுக்கு நல்லது. இந்த நேரம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு முயற்சியை நீங்க செய்யலாம். பெரிய தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய சில விஷயங்களும் இப்ப சில நேயர்களுக்கு ஏற்படலாம். ஸோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை பற்றி யோசித்து இந்த காலகட்டம் நீங்க செயல்படுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.